உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் அதிமுக முன்னாள் நகரமன்ற தலைவர் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக விமர்சையாக கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக முன்னாள் நகரமன்ற தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் பண்ருட்டி லிங்ரோடு பகுதியில் அதிமுக பிரமுகர்கள் MSR அப்பு நண்பர்கள் மற்றும் பங்களாதேரு வேலு NVM சந்தோஷ் தமிழ்கவி உள்ளிட்டோரின் ஏற்பாட்டின் பேரில் MSR அப்பு தலைமையில் 1500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக எழுச்சியாக இருப்பதாகவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமரவைப்போம் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் பாபு புஷ்பராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித், பட்டாணி மணி, ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடிகளது ஆசிகளுடன் முன்னாள் அம்மா மாவட்ட பேரவை செயலாளரும் பண்ருட்டி முன்னாள் நகரமன்ற தலைவரும் திரு மாப்பா பன்னீர்செல்வம் அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணனுடைய அறிவுறுத்தலின்படி அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னதான உணவு நலத்திட்ட உதவிகள் இவை அனைத்துமே இந்த பண்ருட்டி தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு ஒருவேளை உணவு நல்ல முறையில் பரிமாற வேண்டும் என்று இந்த 1500 பேருக்கு இன்று அன்னதானம் திட்டம் பண்ருட்டி அஇஅதிமுக சார்பாகவும் இடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு எங்களுக்கு சிறப்புரை நல்கின முன்னாள் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சச்சா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் மாப்பா அவர்களுக்கும் இந்த இணைநாளிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூறி அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நிச்சயமாக 2026 எடப்பாடி ஆட்சியை நிச்சயம் பலரும் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியை இரட்டை இலை சின்னத்துக்கு கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.